Yeah. வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி படிச்சிருக்கக்கூடிய பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான தேர்ட் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த கமிஷன் சொல்லக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ எப்போது வரும்ன்றதும் ஸோ அதே போல் ஸோ இந்த ப்ராக்டிக்கலுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி தயாராகுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப் பட்டன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். பிஎட் தேர்ட் செமஸ்டர் பொறுத்தவரையில் ஸோ எந்த தியரி பேப்பருமே கிடையாது, ஒன்லி ப்ராக்டிக்கல் மட்டும்தான். ஸோ ஏன்னா தற்போது நீங்கள் அந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் இருப்பீங்க. ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் 16 வீக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இந்த ஸ்கூல்ஸில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸை பொறுத்தவரையில் அப்சர்வேஷன், ஸோ இதெல்லாம் நீங்கள் சைன் வாங்கிட்டு வரணும். அப்சர்வேஷனு, லெசன் பிளானு, அதே போல் கேஸ் ஸ்டடி. ஸோ அப்சர்வேஷன், லெசன் பிளான், கேஸ் ஸ்டடி, அதே போல் சர்டிஃபிகேட் 16 வீக்ஸு கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட், அட்டண்டன்ஸ்லேயும் அதே போல் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கான இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கூல்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணி சைன் வாங்கிட்டு வரணும் மெயினாக. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு சர்க்குலரில் கொடுத்துருக்கிறது மார்ச் 2nd வீக் சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 days பிஃபோர் ஆர் 1 week பிஃபோர் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த எக்ஸாக்ட் டேட்டை வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 4 ஷெடியூலாக வந்து நடத்துவாங்க. 4 ஷெடியூலாக நடக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து நமக்கு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு காலேஜுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த ப்ராக்டிக்கல்ன்றது 2 days நடக்கும். 2 days வந்து நடக்கிறதால ஃபஸ்ட்டு டே வந்து டீச்சிங் டெமோவை பற்றியும் டீச்சிங்கை பார்ப்பாங்க. 2வது நாள் தான் ரெக்கார்டை பார்ப்பாங்க. ஸோ அதால் பிஎட் தேர்ட் செமஸ்டரில் இருக்கவங்க அந்த டீச்சிங் ஒரு டெமோ கிளாஸுக்கான டாபிக்ஸை ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டே டீச்சிங்க்காக. செகண்ட் டே தான் ரெக்கார்டு ஒர்க், அந்த 20+ ரெக்கார்ட்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான டெமோ கிளாஸஸ்ஸு என்னென்ன சார்ட்ஸு எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ அதனுடைய டீட்டெயில் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே பாருங்கள். அதே போல் உங்களுக்கு தேர்டு செமஸ்டர்ன்றது கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது வந்து 4th செமஸ்டரு. ஸோ 4th செமஸ்டருக்கு வந்து உங்களுக்கு தியரி பேப்பர் ஆஸ் யூஷுவல் 5 பேப்பர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. ஸோ புக்ஸு தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனலில் டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். புக்ஸு தேவைப்படுறவங்களுக்கு நம்ம சேனல் வழியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் புக்ஸை வந்து நீங்கள் இப்போயே கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு 4th செமஸ்டர் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு மே மந்தில் எக்ஸாமினேஷன் 4th செமஸ்டருக்கு இருக்கும். ஸோ அதற்கும் நீங்கள் ரெடி ஆகணும். ஸோ ப்ராக்டிக்கலுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரோம். ப்ராக்டிக்கல் டேட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு 1 week ஆர் 10 days பிஃபோர் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ப்ராக்டிக்கல் டேட்ஸை தருவாங்க. 2 days நடக்கும். ஒவ்வொரு காலேஜஸுக்குமே வந்து 2 days நடக்கும். 2 days கம்பல்சரி அட்டனன்ஸை வந்து நீங்கள் கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும் ப்ராக்டிக்கல். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலுக்கான மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். 2 days எல்லாருமே எல்லா காலேஜ்லேயும் பண்ணணும். இது வந்து ஈச் டிஸ்ட்ரிக்குமே செப்பரேட் டேட்டில் வந்து நடக்கும். வேறு ஒரு காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து அதற்கு வந்து எக்ஸாமினராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.